இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். Normal people. தண்ணி குடிக்கிறாங்க. சரி. Balea fan. ஓ பார்த்தேன். ஐயே ஏன் இது குடிக்கிறாரு? Normal people. தூக்கி போட்டு சாப்பிடுவாரு. Balea ஆமா. fan. ஐயே எங்க உட்காந்து என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு? காமெடி பண்ணிட்டு இருக்காரு. Normal people. ஓ தூக்கி போடுவாரா? Balea fan. பாலையாவா எல்லாம் அதிசயமா பாப்பாங்களா? உடஞ்சிச்சா? வணக்கம். சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஓஹோ எதனால இந்த வீடியோ நான் பண்ண வந்திருக்கேன்னா நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறேன். இது CPU அந்த பாஸ்கெட்ல பண்ணி வச்சிருக்கானா? சார் எப்படி டேய் எவ்வளவு பெரிய முட்டாள் தண்டை பண்ணி வச்சிருக்கீங்க. என்னடா இதுல பண்ணி வச்சிருக்கீங்க? எப்படி அதான் அது எல்லாத்தையும் தனித்தனியா வாங்கி அட்டாச் பண்ணிட்டாரு. தெரிஞ்சவங்க தான் இது பண்ணுவாங்க. என்னடா இதுக்கப்புறம் சிபியூக்கு கேபினெட்டே தேவையில்லை போலயே. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? வயிறு எரியுதுல விக்கிறவங்க 4000 5000க்கு வாங்கிக்கிட்டு. ஐயோ அருமையா இருக்கடா. இதை தூக்கி விட போறியா? போடா. ஒன்னும் ஆயிடாதா? தெரியாம நான் கூட தெரியலையே, எரிஞ்சிடாதோ? ஐயோ இது யூஸ் பண்ணதுவா? சுடுதண்ணியா? யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இனிமே நீ ரெடிமேடு. அடுப்பு நீ அத ஒரு கக்குசா பார்த்த, அவன் ஒரு கலையா பார்த்தா. ஓ இந்த படத்துல பசங்க கம்முனு போயா. எப்பறம் யோசிக்கிறாங்க? இப்படியெல்லாம் எப்படி இந்த ஐடியா வருதுங்கறே எனக்கு தெரியல. கலிவரையில் நான் ஆமா, அது வெஸ்டர்ன் டாய்லெட்டே இது ஐஸ் வச்சு தின்னுட்டு இருந்துச்சுங்களா? அதுக்குள்ள ஐஸ் வச்சு. என்னது இது? சோப்பு பா, சோப்புல சோப்பை வச்சு அப்படியே அடிச்சு. என்ன ஒரு மூளை. நான் ஃபர்ஸ்ட் நான் ஏதோ பூச்சி மருந்து அடிக்கிறேன்னு நினைச்சேன். ஐடியாடா. ஆஹா கரெக்ட் தான். வேற லெவல். சீட்டு சீட்டு இந்த காருக்குலாம் சீட்டு அது அமுக்குது. ஆடப்பாவிடா. படுத்துக்கிட்டே போவாமா. இது வரைக்கும் முது வலிக்காது. ஒரு பெஸ்ட் டெக்னாலஜினா இதுதான். கரெக்ட். இத கண்டுபிடிங்க. நல்ல பிளானிங்டா. ரொம்ப நேரம் பைக்ல உட்கார்ந்து இந்த ட்ரிக் வந்துட்டு இந்த பைக் ட்ரிப்னா போறாங்கல, லாங் டிரைவ்னா போறாங்க. கண்டிப்பா அதுக்கு ஏன் டிடி ஜம்முனு. இந்த லாங் டிரைவ் போகும்போதுனா நம்ம சாயாம அப்படியே ஆமா ஆமா உடம்பு ரொம்ப வலிக்கும், முதுகுனா ரொம்ப வலிக்கும். சூட் எரியுது गाइस. சூட் எரியுது. இந்த மாதிரி இதுனாச்சுங்க அப்படியே அழகா சாஞ்சு உட்கார்ந்து போற மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்குடா. இது நல்ல ஐடியாவா இருக்குடா. என்னங்கடா செம்மையா இருக்கு. எதிருதுடா. எப்படி பண்ணிருக்காங்கப்பா? ஆகா ஆகா போச்சிடா. நம்பர் என்னது? போனா ஐபேடா? பாருங்களா. ஏய் யார் நம்பர்னால வச்சிருக்கீடா நீ? ஃபாரின்ல பண்றது கொஞ்சம் செலவாகும். ஓ இந்தியன் வெர்ஷன் காமிக்கிறேன். ஆஹா மூடிட்டாங்களா மொத்தமா? மறைச்சாச்சு. அது ஏன் டாப்ஸ் அது இதுல போய் மறைச்சிருக்காங்க. மாட்டிக்க கூடாதுன்னா எத்தனை பேர் ஏன் ஏதோ கடத்தல் கடத்தல் பண்றாங்க? ஆன் பண்ணி மறைச்சிருக்காங்க. ஏன்னா இதுவே ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் தான். இதுக்கு வந்து நம்ம சொல்ல முடியாது. நான் இதுக்கு மேல சொல்றதுக்கு இல்ல. இதனா தப்புங்கிறது தெரியாமயே தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா அப்படிங்க அறிய வரட்டும். இதுல சில பேர் மட்டும் இது கிரைம்னே 3 பேர் போறதுனாலயா? ஓ நீங்க பண்ணணுங்கிறதுக்காக நான் சொல்லல. இப்படிதான் இருக்குங்கறத உங்களுக்கு காட்டுறேன். ஆஹா நான் உனக்கு அப்ப அறிமுகம் முன்னாடி பாத்துருவாங்க. காட்டுறேன்டா உங்களுக்கு காட்டுறேன். இது இப்படி எல்லாம் இருக்கு உலகத்துல தெரிஞ்சுக்கங்க அப்படின்றத வந்து நான் அப்பவே சொல்லியிருக்கேன்.
நீங்க கல்யாண பந்தியில உட்காரும்போது ஒரு பக்கம் வயசானவங்களையும் இன்னொரு பக்கம் சின்ன பசங்களையும் உட்கார வச்சிருக்காங்க. நீங்க உட்கார வச்சிட்டீங்கன்னா சிக்கன் பீஸ் வேணாமா? ஓ அது நான்வெஜ் அப்போ உட்கார வச்சுக்கணும். ரொம்ப ஃபுல் ஆயிடுச்சுமா. இங்க இந்த திருப்பதி உனக்கு கத்துக்கிட்டாண்டா. அதுக்கப்புறம் பந்தியில சாப்பிடும் போது இந்த மாதிரி உட்கார வச்சுட்டாடா சாப்பிடுவேன். அது பிரியாணி போற இடத்துலதான். ஆமா வெஜ் யாருக்கு வேணும்? அவங்க அண்ணியும் வராங்க. இங்க இன்னும் கொஞ்சம் ஆனா இன்னும் 2 வருஷம் போனா நான் தான் வயசான. உட்காருங்க. தேங்க்ஸ். ஐயோ பெரியவர் நிக்கிறாரு. நான் யூத்னு சொல்றேன். நீங்க இப்படி வந்துருங்க. மத்தவங்க என்ன டைரி பண்ணுவாங்க. யாரு அவன்? நீ எங்க கிளம்புனா? இது சாப்பிட்டு தான் போகணும். என்னது? தெரியலையே. டாய்லெட்டே டிஸ்கோ மாதிரி வச்சிருக்காங்க. அப்படியா? தெரியல லைட்டா எரிய போகுது. அட கன்றாவிய. ஆமா அது லைட்டா எரிஞ்சாலும் எனக்கு ஒண்ணும் புரியல என்னன்னு. என்னது? எங்கடா பைப் வச்சிருக்க? அங்க மேல இருக்கு. ஷவர்க்கா? பாவிங்களா? ஏஹே செமையா இருக்கு. நல்ல ஐடியாவா இருக்கு. ஒரு டேப் வச்சு ஷவர் ரெடி பண்ணிட்டா. நல்ல ஐடியாவா இருக்கு. ஆமா அந்த இதுக்கு வாங்குவோம் தெரியுமா தண்ணி ஃபோர்ஸ் ஆகாம அது. அதே கொடுத்துடலாம். நல்ல ஐடியா நல்லா இருக்கு. ஏன்னா ரிவர்ல குடிக்கிறவங்கடா பவர் இருக்காது. ஷவர்ல குடிக்கிறவன்டா பவர் பாத்தியா? ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா ஹீட்டர் வந்து யூஸ் பண்ண முடியாது. இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம். இட்ஸ் ஓகே. பாருங்க. இது பார்த்தேன். பெண்கள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கீங்க. ட்ரை பண்ணிட்டேன். உங்களுக்கு அடிஷனலா ஒரு ஐடியா ஒன்னு சொல்றேன். நான் ஐடியா சொல்லட்டுமா? இந்த கரண்டியை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா வச்சுங்க நீங்க வட்ட போட்டு மட்டும் தான் வைக்க முடியும். அதுவே நீங்க முறுக்கச்சு யூஸ் பண்ணீங்கன்னா வச்சுங்க ஸ்டாரா வைக்கலாம். ஏய் அப்பா எவ்வளவு பெருசு இருக்கு. உங்களுக்கு என்ன ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்ல வைக்கலாம். இப்படிதான் இருக்கும். 9 பாக்ஸ்ல இருக்குதானே. இது பண்றாங்களா? ஸ்ட்ரைட்னிங்கா? நான் ட்ரை பண்ணிருக்கேன். நல்லா இருக்கு. போஸ்டிங்கா. நீங்க ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்றதுக்கு கடைக்கு போனீங்கன்னா வச்சுங்க அவன் ஒரு 50000 கேட்பான். அதே நீங்க மிஷின் வச்சு பண்ணா வச்சுங்க அது வாங்குறாங்க. ஆனா இந்த ஐடியா மூலமா நீங்க வீட்ல இருக்க அயன் பாக்ஸ் வச்சு சிம்பிளா முடிச்சிடலாம். பெரியவாங்க. ஆனா முடி போச்சு நான் கேக்குறீங்க. இல்ல போகாது. நொட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம அயன் பாக்ஸ்ல வந்துட்டு லெவலுமே இருக்கும். நீங்க வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹீட் ஓகே நம்ம ஹேருக்கு இந்த அளவுக்கு போதும். இந்த அளவுக்கு இருந்தா கரெக்டா அயன் பண்ண முடியுது. முடி போசுக்காம வச்சோடனே முடி போச்சுன்னா போக வேண்டியதா? இல்ல சும்மா சொன்னா இந்த ஐடியா யாரும் யூஸ் பண்ணாதீங்க போயிடும். எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. என்னது? கதவு தொண்டை ஃபேன் ஓடுதா? அப்படியா? என்ன பண்ணி? ஓ பிளக் மாட்டி வச்சிருக்காருப்பா அதுல. கதவு திறந்த உடனே அதுல போய் இது பண்ணானே அது இது. சுவிட்சே போட தேவையில்ல. ஒருவேளை அது லூஸ் கனெக்ஷனா இருந்துச்சுன்னா சாக்கடி செத்துருவோம் கதவை தொட்டானே. பாதியில போயிட்டு இருக்கும்போது ஞாபகத்துக்கு வரும் ஐயோ ஃபேன் ஆஃப் பண்ணாம வந்துட்டோம்டா. அந்த மாதிரி ஆட்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். திறக்கும் போது ஆன் ஆயிடும், மூடும் போது ஆஃப் ஆயிடும். ஒரு செகண்டா. என்ன கம்பி இது? அந்த வெல்டிங் இதுல யூஸ் பண்றதா? இது ஓட்டை ஆயிடுது. நீ திறமைசாலி தான். இருந்தாலும் இத பாக்கும்போது எனக்கு அவ்வளவு பெரிய சர்ப்ரைஸா இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடியே இன்னொரு ஆள் பண்ணிருக்காங்க. தலபதி விஜயா டீ சூடு பண்ண வரல. யாருங்க பாஸ்? அது கிளாஸ்ல ஆல்வேஸ் ஸ்பீக்கர். அடப்பாவிங்களா. இடத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாமா? நல்லா இருக்கு. ஆனா பயமா இருக்கு தலையில விழுந்துருமா? வெளியில யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேன் கம்பெனிக்காரங்கன்னா அட்வர்டைஸ்மென்ட்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நீங்க ஒரு இடத்துல பிக் பண்ணா போதும் மூளை முடுக்கெல்லாம் காத்து வரும். அது ஒரு தான்
ஆனா நீங்க இந்த ஐடியா பண்ணீங்கன்னா வச்சுங்க உங்களுக்கு எங்க தேவையோ அங்க காத்து வரும். பயமா இருக்கு. இந்த மாதிரி ஆனா எங்கயா இருக்கீங்க? இந்த கலிகாலத்துல அந்த மாதிரி மனுஷன் இருக்கிறதுனால தான் இன்னும் மழை பெய்யுது. அந்த மழையில தான் நம்ம எல்லாம் செழிச்சிட்டு இருக்கோம். டம்மி சிசிடிவி கேமரா இந்த ஹோல்டர் வச்சே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஹோல்டர் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அடுத்து சார்ட் ஒன்று ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கிட்டேன். இதை அந்த ஹோல்டர்ல வச்சு ஒட்டிட்டேன். அடுத்து சின்னதா மூடி ஒன்று எடுத்துக்கிட்டு அதுக்கு மேல டேப் போட்டு ஒட்டிக்கிட்டேன். இதை அப்படியே அந்த ஹோல்டர்ல வச்சு ஏமாத்துறது. ஒயிட் ஸ்டோன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இதை அந்த ஹோல்டர்ல இந்த மாதிரி வச்சு ஒட்டிட்டேன். அடப்பாவி. சார்ஜர் ஒன்று எடுத்துக்கிட்டு இதை அந்த ஹோல்டர்ல இருந்து வெளில வர மாதிரி வச்சுட்டேன். அட கன்றாவியே. எல்லாரையும் பயமுறுத்தலாம். ஃபேக்கா கிரியேட் பண்ணி வைக்கிறாங்க. பயப்படுவாங்களா இப்ப ஏதாவது திருடுறது கூட? 6000 ரூபாய் ஆகும். 6000 ரூபாய் மெயின்டைன் பண்ணணும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் செலவாகும்னு வச்சுக்கீங்க. ஆனா இப்படி பண்ணிட்டா ஈஸி இல்ல. வளர்த்துடணும். ஆகா சிசிடிவி கேமரா இருக்குன்னு சொல்லி லைட்டா பயப்படுவாங்க. ஆமா ஆமா. இது உண்மையா வாயில நடிக்கிறாங்களான்னு தெரியல. சும்மா ஒரு பாவல காட்டுறதுக்காக திருடனை ஏமாத்துறதுக்காக. ஆமா ஆமா. முட்டா திருடெல்லாம் கண்டுபிடிக்காம ஓடிடும். சிசிடிவி கேமரா இருந்தாலே பயப்படுவாங்க. அது ஆனா இருக்கா ஆஃபா சில பேர் சிசிடிவி கேமரா திருடுவாங்க. பண்ணிடுவோம் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது வேணா பண்ணிக்கலாம். போட்டு போட்டுருக்காங்களா? போடுவான். சைக்கிள் போற லாக்கே போட்டு வச்சிருக்காங்க. நானே பாத்துருக்கேன். போட்டோட தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுவாங்க? ஆமா. ஏன்னா வேணும்னே இப்ப பராமரிச்சவங்க பண்ணாலும். அப்புறம் எண்ணில் வர பிஜிஎம் வந்துட்டு எந்த படத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அது வந்து எண்ணெய் அறிந்தால் படத்துல உள்ள பிஜிஎம் தான். அது வந்து நிறைய பிஜிஎம் வந்து நல்லா இருக்கும். அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கலாம். காப்பிரைட் வராது. ஓஹோ. பிடிச்ச ஒரு விஷயம் அதுதான். காப்பிரைட் வராது. இதுக்கப்புறம் போட்டுற போறாங்க. ஓ இதானா? அதான் ரெட்ஸே எல்லாம் இருக்கும். ஆனா ஒன்னொன்னு ஒருத்தர் பயங்கரமா யோசிக்கிறாங்க. அந்த பாத்ரூம்ல டிஸ்கோ லைட் வைக்கிறது. ஆமா அது ஃபர்ஸ்ட் புரியல. ஆனா ஏதோ பார்ட்டி நடக்குது என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் ஃபுல்லா அந்த லைட் எல்லாம் பாத்துட்டு இருந்தேன். கீழே பார்க்கவே இல்லை. அப்பதான் தெரியுது அது பாத்ரூம். கக்கூஸ்ல உட்காந்து எதுக்கு அந்த லைட்னு தெரியல. அப்புறம் இந்த பொட்டு வைக்கிறது நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். அது எல்லாரும் பண்றதுதான். அதுக்கப்புறம் அந்த அயன் பண்றது நான் ட்ரை பண்ணி பாத்துட்டேன். அது முடி சூப்பரா இருக்கும். ஆனா யூஸ் பண்ண தெரியலன்னா அவ்வளவுதான். ஒன்னு நீ சொல்லி ஒரு 5 பேர் பண்ணி முடி போகுது. கேஸ் போடுங்க. ஐயோ நான் யூஸ் பண்ண நல்லா இருக்கு. ஆனா நீங்க யூஸ் பண்ணாதீங்க. அது ஒரு அயன் பாக்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். சொல்ல முடியாது. அப்புறம் பொசுங்கி போச்சுன்னா அப்புறம் மண்டையே போயிடும். நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆமா. ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்